1 அரசர் 1 ராஜாக்கள் 18:36. மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகிலே வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலர் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே நீர் என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. ஐயா, உங்க கடவுள் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். பாகால் இறைவாக்கினர்கள் அடிச்சான், ரத்தத்தை சிந்தினா, என்னெல்லாம பண்ணான், ஒன்றும் நடக்கல. ஆனால் எலியா சொல்கிறார், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள் ஆண்டவரே, நீரே வாழ்கிற கடவுள், நீரே இருக்கிறவராய் இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலி, விறகு கட்ட, கற்கள், மணலை சுட்டரித்து வாய்க்கால் நீரை வற்றச் செய்தது. இதை கண்ட மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருங்க கடவுள்? சத்தமா சொல்லுங்க எல்லாம், 2 கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே கடவுள். நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள். அவரையே நாம் தொழுது கொள்வோம், அவரே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார் கடவுள்? ஆண்டவரே கடவுள், உண்மையுள்ள ஒரே கடவுள், ஜீவனுள்ள தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஒரு சகோதரி சொன்ன சாட்சியம், அவருடைய மகன் ஒரு விபத்திலே பாதிக்கப்பட்டான். வேலை செய்த இடத்துல தவறி கீழே விழுறான். விழுந்த உடனே உனக்கு மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே வீட்டுக்கு இந்த அம்மாவுக்கு தகவல் போயிட்டான், இந்த பையன் என்ன செஞ்சிட்டான், இறந்து போயிட்டான். மருத்துவமனைக்கு போகிறாங்க, எல்லாரும் பரபரப்பாக அதே செய்தியை சொன்னாங்களாம். பிரைஸ் தி லார்ட். உடனே டாக்டர் அந்த அம்மாவை கூப்பிட்டாராம், இங்கே வாம்மா, உன் பையன் பிழைக்கிறதுக்கு சான்ஸே, சொல்லுங்க, சான்ஸே இல்லை. நடந்த சம்பவம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் அதை சொல்லக்கூடாது உங்கள் வாயால். அப்போ டாக்டர் சொன்னாரா, நான் தாம்மா அதை சொல்லணும். ஏன், எனக்கு தான் அதை பற்றி பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் செதஞ்சு போச்சு. அவன் ஊசலை ஆடிக்கிட்டு இருக்கு, முடிஞ்சிடும், இன்னும் சில நிமிஷத்தில் செத்து போயிடுவான். இந்த அம்மாவுக்கு வந்துச்சான் விசுவாச அறிக்கை, டாக்டர் என் பையனை என் ஆண்டவர் உசுரோடு எனக்கு தருவார். என் பையனை நான் உங்கள் முன்னால் நீங்களே அவனை நல்ல ஜீவனோடு இருக்கிறதையும் நடக்கிறதையும் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த டாக்டருக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு, ஏம்மா எந்த கடவுள்மா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாவ போறான்னு சொல்லி, கடவுளா கடவுள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சான், என் ஆண்டவர் என் பிள்ளையை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என் பிள்ளையை ஜீவனோடு நிறுத்துவார், என் ஆண்டவர் என் மகனை உயிரோடு எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. டாக்டர் இந்த அம்மாவுக்கு லூஸ் பிடிச்சிட்டு பைத்தியம் போயிட்டார். ஆனால் அதே மருத்துவமனையில் வெறும் 3 நாளில் அந்த பையன் ஜீவனோடு எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இந்த மருத்துவர் சொன்னாரா, கடவுள் வாழ்கிறார். நாம் படித்த படிப்பெல்லாம் ஒன்றுமில்லம்மா, எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் சொன்னேன் உன் பிள்ளை பிழைக்க மாட்டான்னு. ஆனால் உன் பிள்ளையை பிழைக்க வைக்கிற கடவுள் உன்னோடு உன் பிள்ளையோடும் ஜீவனோடு இருக்கிறார். நீ கிறிஸ்தவளா, நீ கிறிஸ்தவளா, உங்கள்கிட்ட உண்மையிலே கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற நீ யாராவது செத்து போன லெவலில் வந்திருக்கிறியா, ஜீவனற்று வந்திருக்கியா, வியாதியில் வந்திருக்கிறியா, பலவீனத்தில் வந்திருக்கிறியா, இன்னைக்கு நீ தைரியமா சொல்லு, என்னை பலப்படுத்துகிற, என்னை உயிர்ப்பிக்கிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என் குடும்பத்திலே மாற்றத்தை தருகிற ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறார். ஆமென்.
இருக்காராங்க? எங்க இருக்காரா? தங்கச்சி உயிரோடு இருக்காரா? இங்க இருக்கிற எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க, எனக்காக செயலாற்றுகிற ஒரு தெய்வம் சொல்லுங்க இருக்கிறார், இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரை கொண்டு போய் நீங்க சவமா வைக்காதீங்க, அவரை கொண்டு போய் வெறும் பெட்டிக்குள்ள வைக்காதீங்க, அவரை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு ஐயோ கடவுளே நீ அங்க இருந்துக்கோன்னு சொல்லாத. இயேசு சொல்றாரு, இந்த உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.